KKVNA vlogs. இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். 9:50 தாங்க vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அஜய்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு போனோம். ஸோ அவனுக்கு பிடிச்சப்படி சைனீஸ் ஐட்டம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஹெல்ப்புக்கு வரவங்களையும் சீக்கிரம் வர சொல்லிட்டேன் அஜய்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக. அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜ் குருமா வித் தோசை தான் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே வீடியோ பண்ணுறேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தாங்க உங்ககிட்ட சொன்னபடி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷெஷ்வான் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த ரெட் சில்லிஸ் கூட சாஸ்க்காக சோப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 10 to 15 ரெட் சில்லிஸ் வந்து ஹாட் வாட்டரில் சோப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ் எனக்கு வடித்ததோட கூட ஃப்ரைட் ரைஸ்க்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். அண்டு வடிச்சிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. பிகாஸ் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறோன்னா வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த உதிரியாக நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணுங்க ஷெஷ்வான் பேஸ்ட்டுக்கு ரெட் சில்லிஸை. லாஸ்ட் டைம் ஒமேகா போனப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா இந்த ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு. உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபீட்பேக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. இதனோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, இன் பிட்வீன் இருக்குது. அண்டு இன்னொரு திங் என்னென்னா இதை சாப் பண்ணுறப்ப கீழே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மேட்டோ ஒரு கிளாத்தோ போட்டுட்டு தான் சாப் பண்ண முடியுது, இல்லைன்னா ரொம்ப ஸ்கிட் ஆகுது. அண்டு ஒன் மோர் நெகட்டிவ்னு சொல்லணுன்னா நம்ம சாப் பண்ணுறப்ப வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறப்ப கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குங்க. அந்த டக் 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 அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. உடன் ஷாப்பிங் போர்டில் வந்து இந்த நாய்ஸ் நமக்கு அதிகமாக கேட்காது. ஸோ அக்கார்டிங் டு மீ எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் உடன் ஷாப்பிங் போர்டு ஓவர் தி ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு. அதர்வைஸ் இட்ஸ் ஓகே தான். அண்டு இப்போ வந்து அரவிந்த் மார்க்கெட் போயிருக்காருங்க. ஸோ அவர் வரத்துக்குள்ளே எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகுன்றதுக்காக இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். அண்டு எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பெருசாக ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் ரைஸ் வடித்து வச்சுட்டேன். அண்டு கீரை குழம்பு கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அதோடு கூட எனக்கு சிக்கன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஷெஷ்வான் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல திக்கான பாட்டம் இருக்கிற பேன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சாஸ் பேனில் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுங்க. இதுக்கு வந்து நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் செக்கு எண்ணெய்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ரீஃபைண்ட் ஆயில். அது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு 3 டீஸ்பூன் தின்னாக சாப் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் ஸ்டெம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஷெஷ்வான் அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டுருங்க. அதோடு கூட ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் சுகர், ½ டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாமே இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா இது போல் பேஸ்ட் பதத்துக்கு வந்த உடனே இப்போ ஒரு சின்ன பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கன் க்யூப்ஸை வந்து லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சேம் பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 2 எக்கு பீட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க இன்றைக்கி நான். அதிலே வந்து நீங்கள் லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. எக்கு வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்ருக்கேங்க. நல்லா ஆயில் சூடானதும் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், ரெட் சில்லிஸும் 2 ஆட் பண்ணிட்டுருக்கேங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் மாத்திரம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் சாட்டே பண்ணுங்கள். கேப்சிகம் எல்லாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஷெஸ்வான் பேஸ்ட் வந்து இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கும் பெப்பரும் அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஹாட் டிஷ்ஷில் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க அஜய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அஜய், அரவிந்த் வந்து கார்லேயே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸை. அங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு 1:30க்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அஜய்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. எக்ஸாக்டாக டைம் இப்போ 2 o'clock. இப்போ தான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்ருக்கேன் நான். அண்டு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணுன்னா இட் வுட் ஹவ் பீன் லிட்டில் பிட் ஸ்பைசியராக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அஜய் ஃபீல் பண்ணான். பட் அரவிந்துக்கு வந்து பிடிச்ச. அரவிந்த், டிட் யூ லைக்? Yeah, I like very much. ஸோ ஏன்னா நானும் அரவிந்தும் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அண்ட் சம்மர்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தாங்க ஆட் பண்ணேன் நான். நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசி லவர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அந்த ஷெஸ்வான் சாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் டேஸ்ட்டுமே அஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ தான் நான் என்னோட செட்டிநாடு சிக்கன் அண்ட் வித் கீரை குழம்பு என்ஜாய் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு என்ஜாய் மை லஞ்ச் நவ். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் பார்த்துட்ருக்கவங்களும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா குட்டியாக ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பை, ஹாவ் அ குட் டே.